சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா? பெத்த பிள்ளைங்களை விட உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியமா போச்சா? அதுக்கு ஏன் உங்களை பெத்துக்கிட்டீங்க? கல்யாணமே பண்ணிக்காம கௌரவத்தோட வாழ்ந்துக்க வேண்டியதானே? எதுக்கிட்டு இப்ப கத்துறா? பெத்தவங்க இவங்களே அவங்க புள்ளைய வேணான்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ என்னமோ ஓ புள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரி கத்திட்டு இருக்கா? அவங்க எக்காடி கட்டு போட உனக்கு என்னடி? நீ எல்லாம் ஒரு மனுஷனாரா? உன் அப்பாவுக்கு தான் கௌரவங்கிற மதம் பிடிச்சிருக்கு. உனக்கு உன் அப்பா கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற மதம் பிடிச்சிருக்கு. கூட பிறந்த தங்கச்சிய இப்படி ரோட்ல விட்டுட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் அவளுக்கு ஒரு அண்ணனா? என்னடி விட்ட ஓவரா பேசிட்ட போறா? அவ என் தங்கச்சி தாண்டி. நான் தான் அவளை விட்டுட்டு வந்தேன். அதுக்கு என்னங்கிறப்பா? என் அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, மதம் பிடிச்சிட்டு வேற சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு தடவை என் அப்பாவை அப்படி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன். என்னடா இதெல்லாம்? இப்ப என்ன அவ தப்பா பேசிட்டான்னு அவளை அடிக்கிறதுக்கு கை வாங்குற? அவ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்ல என்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. அவ தங்கச்சிக்காக பேசலடா, ஓ தங்கச்சிக்காக பேசிட்டு இருக்கா. தங்கச்சியை காப்பாத்தாம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவளை தெருவுல விட்டுட்டு வந்திருக்க நீ. அவளை ஏன் விட்டுட்டு வந்தன்னு கேட்டா அவளை அடிக்க போவியா நீ? அவ அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காமா? தப்பா பேசலடா, நீங்க தப்பு பண்ணத சொல்றா. இந்த வீட்ல நாங்க சொல்றத யாரு கேக்குறா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க மேல கோவத்தை மட்டுமே காட்டுற உங்களுக்கு தாய் மனச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு என்னவோ மீனா சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுதுங்க. இவ்ளோ நாள் நடந்த பிரச்சனைகளுக்கும் சரி, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் சரி, எல்லாத்துக்கும் காரணமா அந்த வேதநாயகி தான் இருப்பான்னு எனக்கும் அப்படி சந்தேகமா இருக்குங்க. இந்த விஷயத்த மீனா சொல்றாளேன்னு நாம அலட்சியப்படுத்திராம அவ சொல்ற விஷயத்துல இருக்கிற உண்மைய பத்தி நாம யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. மீனாவை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியுங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பா. சிதம்பரம் அண்ணனோட பொண்ண நம்ம பையன் கல்யாணம் பண்ணிட்டானேன்னு நீங்களும் நம்ம பையனை தேவி கல்யாணம் பண்ணிட்டாளேன்னு சிதம்பரம் அண்ணனுக்கு கோவம் இருந்தாலும் அதுக்காக அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாம விட்டுற முடியாது இல்லைங்க. பெத்த மனசு பிள்ளைங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு ஏங்கும். ஆனா அவங்க இல்லாத சமயம் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஒருவித பதட்டத்தோடவே இருக்கணும். ஆனா நம்ம பையன் அந்த வேதநாயகி கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியலங்க. சின்ன வயசுல இருந்து கணேசனை எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருக்கீங்க. எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? மீனா சொல்ற மாதிரி வேதநாயகி இத பண்ணிருப்பாளான்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவ ஏன் இத பண்ணிருக்க மாட்டான்னு யோசிங்க. நம்ம பிள்ளைக்காக யோசிங்க.
மீனா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு கஸ்தூரி. வேதநாயகி மேல எனக்கும் சந்தேகம்தான். ஏன்னா மீனா இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளாவே அந்த வேதநாயகி மேல அவளுக்கு இருக்கிற சந்தேகத்தை பல தடவை நம்ம கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. அப்பெல்லாம் அப்படி எதுவும் இருக்காது, அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நானும் கண்டுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப மீனா சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதுவும் இல்லாம உண்மை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஆதாரமும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை நம்ப முடியாது கஸ்தூரி. இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் வேணும்? உங்க கண்ணாலே வேதநாயகி பாத்தீங்கல்ல, இன்னும் என்னங்க வேணும் உங்களுக்கு? மீனா சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியாவும் ஆணித்தரமாவும் அந்த வேதநாயகி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றா. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கும் கோயில்ல ராம் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண ஒரு கும்பல் கடத்திட்டு போன சமயத்துல கூட காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு காரணம் வேதநாயகின்னு சொன்னா. அதே மாதிரி இன்னைக்கு கணேசன் மயங்கி விழுந்து கிடக்குறாங்கிற விஷயம் தெரிஞ்சு நாங்க அங்க போறதுக்கு முன்னாடி வேதநாயகி எப்படி அங்க வந்தாங்கிற மீனாவோட கேள்விதான் இப்ப எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு கஸ்தூரி. நமக்கு ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. முதல்ல அவகிட்ட இருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க.